ஆண்டவரோடு நடப்பது என்பது என்ன என்று சொன்னால், ஒருவேளை வேதத்திலே நாம் பார்க்கிறோம், தேவனோடு நடந்த பலருடைய பெயர்கள் நமக்கு வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. இவர்கள் எல்லாம் தேவனோடு கூட நடந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தேவனோடு அவர்கள் நடந்தார்கள் என்று சொன்னால் நம்முடைய அனுபவம் எப்படியாக இருக்கிறது? இங்க நாம் பார்க்கிற வாக்கிங் வித் காட் மீன்ஸ் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் வித் காட். கடவுளோடு நல்ல ஒரு உறவு முறையோடு நாம் வாழ்வதுதான் கடவுளோடு நாம் நடப்பது என்பதற்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. To walk with God we need to develop our faith. ஒருவேளை கடவுளோடு நடப்பது என்பதற்காக நான் என்ன எல்லாம் செய்ய வேண்டும்? I want to walk with God. What I have to do to walk with God. கடவுளோடு நடக்க வேண்டும் என்று சொன்னால் நான் எதையெல்லாம் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார், ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் ஆண்டவரோடு நடக்க வேண்டும் என்று சொன்னால், நான் கிறிஸ்தவனாக இருந்தாலோ அல்லது கிறிஸ்தவம் சார்ந்த மத வழிபாடுகளில் கலந்து கொண்டாலோ அல்லது கிறிஸ்தவம் ஒருவேளை மத வழிபாட்டுகளிலே ஏதையாகிலும் ஒன்றை நான் கொடுக்கிறேன் என்பதாலோ நான் கடவுளோடு நடக்கிறேன் என்கிற அனுபவம் நமக்கு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே ஒருவேளை நாம் செலவழிக்கும் இந்த 1 மணி நேரம் கடவுளோடு நான் நடக்கிறேன் என்று சொல்லி அதற்கான ஆதாரம் என்று சொல்லி நாம் சொல்லக்கூடாது. ஒருவேளை அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதுவல்ல ஆண்டவரோடு நடப்பது என்பது எங்கேயோ ஒரு ஆராதனையிலே கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்து எதையோ கேட்டுவிட்டு அல்லது எதையோ கேட்காமலோ இந்த இடத்திலிருந்து கடந்து செல்வது, மதம் சார்ந்த வழிபாட்டு நிகழ்ச்சிகளிலே கலந்து சென்று இங்கிருந்து கடந்து செல்வதோ இல்லை. அதுவல்ல ஆண்டவரோடு அன்பு கூறுவது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லது இந்த வேதத்தில் உள்ள வேத வார்த்தைகளை, வசனங்களை மனனம் செய்து கொண்டு அந்த வேத வார்த்தைகளை ஒருவேளை நிறைய ஆரேஷனுக்காக பயன்படுத்துவது போல இதை பயன்படுத்துவதனாலே பல நேரங்களிலே நாம் நினைப்பது உண்டு, நாம் கடவுளோடு நான் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லி. அதுவல்ல கிறிஸ்துவோடு கூட நாம் நடப்பது என்பது. So walking with God we need to develop our faith. முதலாவது கடவுளோடு நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவையான அந்த பில்லர்ஸ், அதற்குரிய தூண்களாய் போன்று இருப்பது என்ன என்று சொன்னா, முதல்ல அவரோடு கூட உள்ள நம்முடைய நம்பிக்கை, அது நமக்குள்ளே பெருக வேண்டும். பிற்பாடு ஒருவேளை ஒவ்வொன்றாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுல நாம் அப்படியே சூப்பர்ஃபிஷியல் அப்படி சீக்கிரமா அப்படி மேலோட்டமாக நம்ம நான் சொல்லிக்கொண்டே போகிறேன். அருமையானவர்களே, அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும், அவரை நான் விசுவாசிக்க வேண்டும். நான் ஒருவேளை அவருக்குள் இருக்கின்ற அவருடைய வலிமையை, அவர் இருக்கின்ற அவருடைய ஆட்ரிபியூட்ஸ், அவருடைய இயல்புகளை நான் அறிந்து கொள்கிறவனாக இருக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்கிறவனாக இருக்க வேண்டும். அவர் நமக்கென்று கொடுத்த இந்த தீர்க்க தரிசனங்களை, அவர் நமக்கு கொடுத்த அந்த வழிகளை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் ஒருவேளை ஆண்டவரோடு கூட நடப்பதற்கு நமக்கு தேவைப்படுகின்ற இந்த பில்லர்ஸ். இது இல்லைன்னு சொன்னா, if you don't know how, ஒருவேளை what is the ability of God, கடவுளுடைய அந்த வலிமை என்பது என்ன அப்படிங்கிறது தெரியாம, அவருடைய ஆட்ரிபியூட்ஸ், அவருடைய இயல்புகள் என்பது என்ன என்று சொல்லி தெரியாம, அவருடைய வில்லிங்னஸ் அதற்குள்ள என்னை முழுவதுமாக அடைத்துக் கொள்ள தெரியாம, அவருடைய ப்ராமிசஸ் பற்றி தெரியாம, அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய வழிகள் என்ன